நாலாவது காரியம், தன்னை மறைத்து வாழ்பவள். ஆமென் சொல்லுமா? முதல் மனவாட்டி நேச தாழ்வு உள்ளவள். இரண்டாவது சொல்லுங்களா? ஆமா, அவர் இருக்கும்போது இசைந்து போகக்கூடியவர். மூணாவது மணவாளன் மணவாட்டியை பார்த்து வர்ணிக்கிறாரு, சரப்பணிவில் உள்ளவர் என்று சொல்லி. இப்ப நாலாவது பார்க்கிறோம், தன்னை மறைத்து வாழ்பவள் மணவாட்டி. ஆமென் சொல்லுமா? தன்னை மறைத்து வாழ்பவள். நீ கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பாயானால், தேவ ஜனமாய் இருப்பாயானால், அவருடைய விசுவாசம் இருப்பாயானால், அவருடைய மனவாட்டியா இருப்பாயானால், உன்னை நீ மறைத்து வாழக்கூடியவளாய் இருப்ப. ஆமென் சொல்லுமா? வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? படிங்க, சத்தம் படிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்த இன்பமும் உன் முகரூபம் அழகமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. யாரை பார்த்து யார் சொல்றது? மணவாளன் மணவாட்டி பார்த்து சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு அந்த மணவாட்டி பார்த்து. ஒண்ணு நம்ம பேசலாம். படிங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா படிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் இப்ப சொல்றாரு, என் புறாவே சொல்றாரு. அதுக்கடுத்து உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் எனக்கு இன்பமும். ஆமென் சொல்லுமா? அப்ப நம்ம சத்தம் ஆண்டவருக்கு இன்பமா இருக்குமா? புலம்பிட்டு இருக்கிறோம், என்னத்துக்குதான் இவன் எதை பார்த்தாலும் நோய் நோயினுக்கிறாருன்னு வச்சுக்கோ மத்தது ஆண்டு சில நேரத்துல. நம்ம வீட்டுல சத்தம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது பேசுறது. எப்ப பார்த்தா அதே பேசுறேன் சொல்றாங்களே இல்லையா? சொல்றாங்களே இல்லையா? ஆனா இந்த மனவாட்டி பத்தி சொல்றாரு, நீ பேசு, நீ பேசு, ஒரு சத்தத்தை நான் கேட்கட்டும், அது என் காதுக்கு இனிமையா இருக்குதுன்றாரு. அப்ப அந்த மனவாட்டி என்ன பண்ணிருப்பா? துதிச்சு நல்லா ஆராதிச்சிருப்பா. அவர் காதுக்கு இனிமையா இருக்கு, நல்லா துதிச்சிருப்பா, தேவனை மையப்படுத்திருப்பா. ஆனா இந்த மனவாட்டியை குறித்து அவர் சொல்றாரு, என் புறாவே, கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களை தங்கக்கூடிய என்னுடைய புறாவே என்றாரு. அப்ப இந்த மனவாட்டியே அவர் சொல்ற ஒரு காரியம், உன் முகத்தை காட்டு, நீ பேசு, அது எனக்கு இன்பமா இருக்குது. ஏன் இப்படி எல்லாம் சொல்றாருன்னா, இந்த மனவாட்டி என்ன செய்தா இப்படிப்பட்ட காரியத்தை அவரு சொல்லி கொண்டிருக்கிறாரு. அங்க தன்னை மறைத்து வாழ்ந்தவள். ஆமென் சொல்லுமா? நீ கிறிஸ்துவன் தான், கர்த்தருடைய பிள்ளை தான், கர்த்தருடைய ஜனம் தான், மனவாட்டி தான். இப்படிதான் உன்னை நீ மறைத்து வாழணும். ஆமென் சொல்லுமா? உன்னை என்ன பண்ணணும்? மறைத்து வாழணும். இப்ப நான் உள்ள போக போறேன், வசனத்துக்குள்ள நான் போக போறோம். 1 கொரிந்தியர் 10:14 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்ப கவனிங்க, இப்ப சொல்றாரு கண்மலையின் வெடிப்புகளை தங்க புறாவேன்னு சொல்றாருங்க. இப்ப சொல்லிட்டு இந்த கண்மலை யாருன்னு சொல்றாரு? கிறிஸ்து. ஆமென் சொல்லுமா? இந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அப்ப அந்த விசுவாசி, அந்த மனவாட்டி எப்படி வாழ்ந்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆணி பாய்ந்த கரத்தில் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டார். யார் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆணி பாய்ந்த கரத்துல அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவன் சொல்றாரு, என்ன சொல்ற, கண்மலையின் வெடிப்புகளை தங்க புறாவே என்றாரு. அப்ப அந்த மனவாட்டி இயேசுடைய ஆணி பாய்ந்த கரத்துல இருக்கிறதுனால தான் சொல்றாரு, நீ பேசு, என் காதுக்கு இனிமையா இருக்கட்டும், உன் முகரூபத்தை காட்டு, அது எனக்கு எப்படி இருக்குது? அழகா இருக்குதுன்றாரு. எந்த ஒரு தேவச்சனம், எந்த கர்த்தருடைய பிள்ளை, எந்த ஒரு விசுவாசம் அவரோட மனவாட்டி அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டோடைய பார்வையில் அழகானவர்கள். அவர்கள் சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்க விருப்பப்படுறாரு. எவ்வளவு அழகா அந்த மனவாட்டி குறித்து எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. கண்மலையில அடங்கி இருக்கணுங்க. ஆனா நம்மளுக்கு அடங்கி இருக்க தெரியுது இல்ல. கொஞ்சம் படிச்சுட்டா எவ்வளவு படிச்சுக்கிறேன்னு தெரியுமா?
படிச்சுட்டா ஒரு பெரிய வீடு கட்டிட்டா எவ்வளவு வீடு கட்டின்னு தெரியுமா? ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா இந்த பெரிய வேலையில உட்காந்து பாத்தியா? ஒரு போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி நம்மளை விளம்பரப்படுத்துறோம். ஒவ்வொரு உயர்வுகளுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு உயர்வு தேவன் கொடுத்துக்கிறான்னா அவர் தான் கொடுத்தாரு என்பதை நினைச்சுக்கணும். ஆனா அவரை விட்டுடுறோம். அவரு கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற கண்மலை வெடிப்பில் இருக்கிறத மறந்துடுறோம். என்ன பண்றோம்? நம்மளே பெருமை புகழாய் காட்டிக் கொள்ளும் பொழுது அது சரியான மனவாட்டி இல்ல. அப்ப என்ன சொல்றாருன்னா, கண்மலின் வெடிப்புகள்ல அந்த சிகரங்கள்ல தந்தை புறாவேன்றாரு. அப்ப இந்த மனவாட்டி எங்க தூக்கி வச்சிருக்கிறாரு? தன் பிள்ளை எங்க தூக்கி வச்சிருக்கிறாரு? உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய ஜனமே, நீ தாழ்ந்த இடத்துல அல்ல, நீ பொருளாதாரத்திலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நீ உயர்த்தப்பட்டு இருக்கிற தேவ சித்தமா இருக்குது. அந்த மனவாட்டி தூக்கி உயர்ந்த இடத்துல வச்சாரு. ஆனா உயர்ந்த இடத்துல வச்சு பேரு கூட அதுக்குன்னு சுயநலமா அந்த மனவாட்டி இல்ல. எவ்வளவு உயர்ந்து நம்ம போகிறோமோ அவ்வளவு அவருடைய கருத்துக்குள் இருக்க பழகி கொள்ளணும். அப்ப அவ்வளவு தூக்கி உயர்த்தி வச்சிருந்தாலும் அது தன் இஷ்டமா இல்ல. அந்த மனவாட்டி அவர் கரத்திலேயே இருக்க ஆசைப்பட்டுச்சு பாருங்க. அமே சொல்லுமா. அதனாலதான் அவருக்கு பிடிச்சிச்சு. நான் இவளை எவ்வளவு தூக்கத்துக்கு உயர்த்தணும் அவ்வளவு எனக்குள்ள என்ன பண்றா? அடங்கி இருக்கிறா. தாழ்மை இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி, நீ பேசு, அது என் காதுக்கு இனிமையாக்குன்றாரு. மனவாட்டி அப்படி இருக்கணுங்க. இதுதான் மனவாட்டி. கொஞ்சம் உயர்வு பார்த்த உடனே ஆண்டவர் விட்டுரும் பாரு. அதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். எந்த உயர்வுக்கு முன்னாலும் எவ்வளவு நீ உயர்ந்து அடுத்தது ஸ்டெப்புக்கு நேரம் நீ போயிட்டே இருந்தாலும், லட்சங்களை கோடிகளை சம்பாதிச்சிருந்தாலும், உலகத்துல விரும்பின எல்லாம் உனக்கு கிடைச்சிருந்தாலும், நீ எங்க இருக்க பழகணும் தெரியுமா? ஆணிப்ப இந்த கரத்துல கண்மலை என்ற இயேசுக்குள்ள நீ அடங்கி இருக்க பழகணும். அப்படி இருக்கிறது தான் மனவாட்டி, அதுதான் விசுவாசி. ஆனா எந்த பாவத்தில் விழுந்தாலும், நான் சொல்ற உதாரணமா சொல்றேன், இது ஒரு கட்டாயமா இல்ல. பெருமை என்ற பாவத்தில் என்ன பண்ணக்கூடாது? விழக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறாரு. உன்னை எப்படி நினைச்சு கொண்டு இருக்கிற? உன்னை குறித்து மேன்மை நினைச்சு கொண்டு இருக்கிறியா? நல்ல போஸ்டிங் நினைச்சிட்டு இருக்கிறியா? சம்பாதிக்க நினைக்கிறியா? எந்த ஒரு உயர்வுக்கு என் ஆண்டவர் தான் காரணம்னு சொல்லி அவர் கரத்தில் இருந்து நன்றி சொல்லி துதிச்சுட்டு, அப்பதான் அவருக்கு மனவாட்டி. நீ ஆபிரகாமை பாருங்க, நம் தகப்பனை யாக்கோப்பை பாருங்க. யாக்கோப்பை கொன்று போடுவதற்காக அவங்கிட்ட யுத்தம் பண்ணி அவனை கொன்று போடுவதற்காக ஏசா என்ன பண்றாரு? 400 வீரர்கள் வராரு. யாக்கோப்பு என்ன பண்றாரு? பயந்து நிக்கிறாரு, அலறாரு ஆண்டவர்கிட்ட. அன்னைக்கு நான் ஒரு ஆளு, அன்னைக்கு என் சகோதரன் என்னை கொண்டு போட்டு பிரச்சனை இல்ல. இன்னைக்கு என்னை நம்பி இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரிய குடும்பம் ஆயிடுச்சு, இப்ப என்னை கொன்று போட வருகிறானே என்று சொல்லி யார கூட 21 வருஷம் பகையை தீர்த்துட்டு என்ன பண்றாரு? ஏசா வராரு, பயந்து நிக்கிறாரு, அழறாரு. ஆண்டவரே, நான் சொன்னது செய்யல, உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே. அப்பயே இருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க சகோதரன கரத்துல அவன் கொண்டு போட்டு அப்பயே நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப ஆயிடுச்சு, அவன் வரானே அப்படின்னு சொல்லி வேதம் நிக்கிறாரு. ஆனா காரியத்தை தேவன் அங்க மாறுதலா முடிக்கிறாரு. ஏசா வராரு, வந்த உடனே பாக்குறாரு, அவன் கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த கோவம் அவன் கிட்ட மாறிட்டு கேட்கிறாரு, இவங்கள யாருப்பா? இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா யாருப்பான்னு கேட்கிறாரு. அது யாக்கோபு என்ன சொன்ன? தகப்பன் என்ன சொன்னாரு? கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது. எந்த ஒரு உயர்வுக்கு பின்னாலே தன்னை தேவனை முன்ன வைத்தாங்க, அவருக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டாங்க. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? இப்படிதான் சரியான மனவாட்டி இருக்க முடியும். ஆமென் சொல்லுமா?